வசனத்தை வாசித்து நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். வியாழக்கிழமை தோறும் நேரத்தில் லூக்கா 6வது அதிகாரம், லூக்கா 6வது அதிகாரம் 1வது வசனம். பாஸ்கா பண்டிகையின் 2ஆம் நாளைக்கு பின் வந்த முதலாம் ஓய்வு நாளிலே அவர் பயிர் வழியே நடந்து போகையில் அவருடைய சீசர்கள் கதிர்களை கொய்து கையினால் நிமிட்டி தின்றார்கள். அல்லேலூயா. பரிசேயர் சரிசேயர் எப்போதுமே ஆண்டவர்களும் ஆண்டவருடைய சீசர் மேலும் குற்றம் கண்டுபிடிக்கிறவர்களாக இருக்கிறார்கள். இப்போது பாருங்கள், பரிசேயர் சிலர் அவர்களை நோக்கி, ஓய்வு நாளில் செய்யத்தகாததை நீங்கள் ஏன் செய்கிறீர்கள் என்று கேட்டார்கள். இயேசு அவர்களுக்கு பிரயத்தமாக, தாவீதும் அவனோடு இருந்தவர்களும் பசியாக இருந்தபோது செய்ததை நீங்கள் வாசிக்கவில்லையா? அவன் தேவனுடைய வீட்டில் பிரவேசித்து ஆசாரியர் மாத்திரமே தவிர வேறு ஒருவரும் புசிக்கத்தகாத தேவ சமூகத்து அப்பங்களை கேட்டு வாங்கி தான் புசித்தது மாத்திரமின்றி தன்னுடனே கூட இருந்தவர்களுக்கும் கொடுத்தானே என்று சொன்னார். மேலும் மனுஷகுமாரன் ஓய்வு நாளுக்கும் ஆண்டவராக இருக்கிறார் என்றார். அல்லேலூயா. இதை நம்ம ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நாட்களில் நம்ம உபவாசம் இருக்கணும், ஓய்வு நாளை கடைபிடிக்கணும், எல்லாமே அனுசரிக்கணும். ஆனால் அன்றைக்கு இயேசு ஜீவனோடு இருந்தார், இந்த உலகத்திலே இருந்தார். அவர் ஓய்வு நாளுக்கும் தேவன், உபவாச நாளுக்கும் தேவன், எல்லாவற்றிலும் அவர் தேவனாக இருந்தார். அல்லேலூயா. அதனால தான் அவர் சொல்லுகிறார், அல்லேலூயா, சோதரம். மேலும் மனுஷகுமாரன் ஓய்வு நாளுக்கும் ஆண்டவராய் இருக்கிறார் என்றார். அல்லேலூயா. அதனால் இந்த நாட்களில் கண்டிப்பாக நம்ம உபவாசம் இருக்கணும். அல்லேலூயா. என்னென்ன காரியங்களுக்கு உபவாசம் இருக்கணுமோ அந்தந்த காரியங்களுக்கெல்லாம் உபவாசம் இருக்கணும். அதே போல் லூக்கா 9வது அதிகாரம் 62வது வசனம். அதற்கு இயேசு கலப்பை மேல் தன் கையை வைத்து பின்னிட்டு பார்க்கிற எவனும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு தகுதி உள்ளவன் அல்ல என்றார். அல்லேலூயா. பாருங்க, தேவனுடைய பிள்ளைகளை, விவசாயிகள் இருக்கிறாங்க, கலப்பை மேலே கை வச்சுட்டாங்க, உழுகிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. என்ன செய்யணும்? உழணும். ஆண்டவர் மேலே நம்பிக்கை வைத்து உழணும். அதே போல் ஒரு பிஸ்னஸை செய்கிறோம், ஆண்டவர் மேலே நம்பிக்கை வைத்து பிஸ்னஸ் செய்யணும். அதே போல் ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே இது உமக்கு சித்தமா? லட்சக்கணக்காக பணத்தை கொண்டு செலவழித்து விட்டு ஒன்று இல்லாதவர்களாக காணப்படக்கூடாது. ஆண்டவர்கிட்ட கேட்கும்போது ஆண்டவர் அழகாக பேசுவார். ஆண்டவர் சொன்னால் நிச்சயமாக உங்களை கொடிசூரலாக ஆசீர்வதித்து உயர்த்துவார். அல்லேலூயா. அதனால தான் அதற்கு இயேசு கலப்பை மேலே கையை வைத்து பின்னிட்டு பார்க்கிறது எவனும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு தகுதி உள்ளவன் அல்ல. அதே போல் ஒரு பிரதிஷ்டை ஆண்டவருக்கு நம்ம ஒப்புவிட இருக்கோம். ஆண்டவரே, இனி நான் சினிமா பார்க்க மாட்டேன். ஆண்டவரே, இந்த தேசத்தை சீரழித்து கொண்டிருக்கிற இந்த பொல்லாததை நான் பார்க்க மாட்டேன். ஆண்டவரே, என்னை முழுமையாக ஒப்பு கொடுக்கிறேன். முக்கியமாக இந்த நாளில் ஆவிக்குரிய ஜீவியத்தை கரைப்படுத்துகிறதே சினிமா தான். அதில் ஒரு அசிங்கமான படங்கள் உங்கள் ஆவிக்குரிய ஜீவியத்தை கரைப்படுத்தி விடும். இன்றைக்கு அநேகர் ஆசீர்வாதங்களை அடையாமல் இருக்க காரணம் இப்படிப்பட்ட மோசமான காட்சிகளை பார்த்து தான் ஆசீர்வாதம் இல்லாமல் இருக்கிறோம். அதனால தான் அடிக்கடி நம்ம சொல்கிறது, இந்த பெந்தைக்கோஸ்து அனுபவத்தில் இருக்கிற தேவ பிள்ளைகளுக்கு சினிமா, குடி, விபச்சாரங்கள் போன்ற வேசித்தனங்களான எந்த காரியத்தையும் நம்ம செய்யக்கூடாது என்று. லூக்கா 13 13வது வசனம். அவன் மேல் தமது கைகளை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். அல்லேலூயா.
பிறகு இங்கே நம்ம பார்க்கும்போது 18 வருஷமாக கூனியாக இருந்த ஒரு சகோதரி. தேவன் பாருங்க, அவள் எவ்வளவு நிமிர்ந்து பார்க்க முடியாதபடி தரையே பார்த்துக்கிட்டு நடந்துட்டு இருப்பாள். அவள் எவ்வளவு கண்ணீரோடு ஜெபித்திருப்பாள். நம்முடைய ஜெபங்களை ஆண்டவர் கேட்குற தெய்வம். உண்மையாகவே நம்ம கண்ணீர் விட்டு ஜெபிக்கும் போது ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிற தெய்வம். அவள் மேல் தமது கைகளை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். இயேசு ஓய்வு நாளிலே சொஸ்தமாக்கினபடியால் செப தலைவன் கோபமடைந்து ஜனங்களை நோக்கி, வேலை செய்கிறதுக்கு 6 நாள் உள்ளே, அந்த நாட்களில் நீங்கள் வந்து சொஸ்தமாக்கி கொள்ளுங்கள், ஓய்வு நாளிலே அப்படி செய்யலாகாது என்றார். கர்த்தர் அவனுக்கு பிரயுத்தமாக, மாயக்காரனே, உங்களில் எவனும் ஓய்வு நாளில் தன் எருதாவது தன் கழுதியாவது தொழுவத்திலிருந்து அவிழ்த்து கொண்டு போய் அதுக்கு தண்ணீர் காட்டுவதில்லையா? இதோ சாத்தான் 18 வருஷமாக கட்டியிருந்த அபிரகாமின் குமாரத்தியாகிய இவளை ஓய்வு நாளில் இந்த கட்டிலிருந்து அவிழ்த்திவிட வேண்டியதில்லையா என்றார். அல்லேலூயா. ஆண்டவர் பாருங்க எவ்வளவு அருமையாக ஞானத்தோடு பதில் கொடுக்கிறார். அல்லேலூயா. அதே போல் நாமும் தேவனுடைய பிள்ளைகளே ஞானத்தோடு பேசணும். அல்லேலூயா. வளவளன்னு பேசிகிட்டே இருக்கக்கூடாது, ஞானத்தோடு பேசணும். ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஞானத்தோடு பேச எனக்கு அந்த கிருபையை தாருங்க ஆண்டவரே. லூக்கா 22 லூக்கா 22 21. பின்பு இயேசு, என்னை காட்டி கொடுக்கிறவனுடைய கை என்னுடனே கூட வந்திருக்கிறது. தீர்மானத்தின்படி மனுஷகுமாரன் போகிறார், ஆனாலும் அவரை காட்டி கொடுக்கிற மனுஷனுக்கு ஐயோ என்றார். அல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகள் பாருங்கள், ஆண்டவரை காட்டி கொடுக்கக்கூடாது. நீங்கள் நினைக்கலாம் யூதாஸ் தான் காட்டி கொடுக்குறான்னுட்டு. நம்ம பேப்டிஷன் எடுத்திருக்கோம், பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றிருக்கோம், பின்வாங்கி போகிறது. அல்லேலூயா. பின்வாங்கி போகிறதே ஆண்டவரை காட்டி கொடுக்கத்தான் அர்த்தம். அதில் எந்த சூழ்நிலையிலும் எப்தாவை போல இருக்கணும். நம்ம எடுத்த பிரதிஷ்டையில் உண்மை உத்தமாக இருக்கணும். அதனால் சொல்ல, தீர்மானத்தின்படியே மனுஷகுமாரன் போகிறார், ஆனால் அவரை காட்டி கொடுக்கிற மனுஷனுக்கு ஐயோ என்றார். அல்லேலூயா. பாருங்கள், காட்டி கொடுத்த யூதாஸுக்கு என்ன கதி வந்தது? புழுப்புழுத்து செத்தான். சிலர் சொல்லுவாங்க நாண்டுகிட்டு செத்தானிட்டு. அல்லேலூயா. நம்முடைய உயிரை மாய்த்துக்கொள்ள நமக்கு அதிகாரம் கிடையாது. அல்லேலூயா. அதனால் அவன் எங்கே போயிருப்பான்? பாதாள நரகம்தான். ஆண்டவர் முகதாட்சணியும் பார்க்காத தேவன். லூக்கா 23 46. இயேசு, பிதாவே, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். இப்படி சொல்லி ஜீவனை விட்டார். அல்லேலூயா. அதே போல் 100க்கு அதிபதி பாருங்கள், சம்பவித்ததை கண்டு மெய்யாகவே இந்த மனுஷன் நீதிபரராயிருந்தார் என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினான். அல்லேலூயா. ஏன்னா இதுவரையிலும் அவர் பிதா நானும் ஒன்றாயிருக்கிறோம், பிதா என்னுடைய தகப்பன் என்றால் யூதர்கள் நம்ப மாட்டாங்க. அல்லேலூயா. ஆனால் பாருங்கள், இந்த நேரத்தில் தகப்பனே, என் உம்முடைய கரத்தில் என் ஆவியை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி தன் உயிரை விட்டார். இதை பார்த்து தான் 100க்கு அதிபதி சம்பவித்தது கண்டு மெய்யாகவே இந்த மனுஷன் நீதிபரராயிருந்தார் என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினார். அல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளை, நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் அவர் சொன்னதை தான் செய்தார். பிதாவின் சித்தத்தை தான் நிறைவேற்றினார். அவர் இஷ்டப்படி வாழ்ந்தது கிடையாது. நாமும் ஆவிக்குரிய கிறிஸ்தவர்கள், நமக்கென்று ஒரு கொள்கை இருக்குது. அந்த கொள்கை பிரகாரம் தான் நடக்கணும். எத்தனை கோடி எத்தனை பணம் வந்தாலும் விழுந்து போகிற அனுபவத்துக்குள்ளே வரக்கூடாது. அல்லேலூயா. சுகத்தை ஆண்டவர் தருவார், ஆசீர்வாதத்தை ஆண்டவர் தருவார். நம்ம ஆண்டவருக்குள்ள உண்மை உத்தமாக இருந்தால் எல்லா ஆசீர்வாதத்தினாலும் ஆண்டவர் நம்ம நிரப்புவோம். லூக்கா 24
39வது வசனம். நான் தான் என்று அறியும்படி என் கைகள் என் கால்களையும் பாருங்கள், என்னை தொட்டு பாருங்கள். நீங்கள் காண்கிறபடி எனக்கு மாம்சமும் எலும்புகளும் உண்டாயிருக்கிறது போல ஒரு ஆவிக்கு இராதே என்று சொல்லி, அல்லேலூயா, தம்முடைய கைகளையும் கால்களையும் அவர்களுக்கு காண்பித்தார். நம்முடைய ஆண்டவர் பாருங்கள், சொன்னபடி 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தார். அப்போஸ்தலர்களெல்லாம் பயந்து போயிருந்தாங்க. அங்கங்கே ரூமுகளில் கூடாரங்களில் ஒழித்து கொண்டு இருந்தார்கள். ஆண்டவர் உயிர்த்து பேதுருக்கு காண்பித்தார். எம்மாவு சீசர்களுக்கு அவர் தன்னை வெளிப்படுத்தினார். இங்கே பார்க்கும்போது இந்த அல்லேலூயா சோத்திரம் நம்பிக்கை இல்லாத தோமை அவருடைய காயத்தை தொட்டு பார்க்கணும், விழாவில் கையை விட்டதா நான் விசுவசிப்பேன். அல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் சொன்னார், என் கைகளை பாருங்கள், என் விழாவை பாருங்கள். அல்லேலூயா. அது மாத்திரம் இல்லை, ஆண்டவர் ஒரு ஆவிக்கு இப்படிப்பட்ட சரீர அமைப்புகளெல்லாம் இருக்காது. அதனால் இப்போது உங்களிடத்தில் அப்பமா உங்களுக்கு பயந்துதான் இருந்தாங்க, நம்பிக்கை இல்லை. உங்கள்கிட்ட என்ன ஆகாரம் இருக்குது? அந்த காலத்தில் பாருங்கள், தேனும் மீனையும் தான் சாப்பிட்ருக்காங்க. தேன் மீனை கொடுத்தபோது அதை சாப்பிட்டு அவர்களுக்கு தேவன் காட்சியளித்தார். அல்லேலூயா. அதனால் தேவனுடைய பிள்ளைகளை அன்றியும் மனம் திரும்புதலுக்கும் பாவ மன்னிப்புக்கும் எருசலேம் தொடங்கி சகல தேசத்துக்கும் அவருடைய நாமத்தினாலே பிரசங்கிக்கப்படவும் வேண்டியது. நீங்கள் இவைகளுக்கு சாட்சிகளாக இருக்கிறீர்கள். அல்லேலூயா. அதனால தான் அப்போஸ்தலர்களெல்லாம் ஆண்டவர் ஜீவித்த நாட்களிலே அப்போஸ்தலர்களோடு இருந்த நாட்களை செய்த அற்புதங்கள் அதிசயங்கள், மரித்து சொன்னபடி 3ஆம் நாள் அவர் வெளிப்பட்டு அவர்களுக்கு மத்தியிலே அவர் செய்த அற்புதங்கள் எல்லாவற்றையும் பார்த்தார். அல்லேலூயா. அதனால தான் அவங்க சாவும் வரையிலும் ஒரு உயிர் உள்ள சாட்சியாக இருந்தாங்க. இன்றைக்கி தேவன் நம்மிடத்தில் விரும்புவது, தேவன் நமக்கு இத்தனை நாள் வரையிலும் ஜீவனை கொடுத்திருக்கிறார், எவ்வளவோ ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்கிறார். நம்ம மரண பள்ளத்தாக்கில் நடந்த போதிலும் அவர் நமக்கு ஊன்றுகோலாக இருந்து நம்மை பாதுகாத்திருக்கிறார். அதனால் தேவனுடைய பிள்ளைகளை நம்புவோம், விசுவசிப்போம். அவரை நம்பினவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதே இல்லை. இதே அதிகாரத்தில் 50வது வசனம். பின்பு அவர் பெத்தானியா வரைக்கும் அவர்களை அழைத்து கொண்டு போய் தம்முடைய கைகளை உயர்த்தி அவர்களை ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் பிதாவிடத்திலே செல்வதற்கு முன்னாலே பெத்தானியா வரைக்கும் அவர்களை அழைத்து கொண்டு போய் தம்முடைய கைகளை உயர்த்தி அவர்களை ஆசீர்வதித்தார். அவர்களை ஆசீர்வதிக்கையில் அவர்களை விட்டு பிரிந்து பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். அல்லேலூயா. கண்களை மூடுவோம். உலாஷை கலமானி கோஷிக்கபோ ஏகபல கதுலா கபாஷி கலாபாரி கோஷிக்க ஏகபல கபாஷியா கலாபாரி கோஷிகபாரி கோஷிக்க. எங்களை அதிகமாக நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான சுத்திகரிப்பு பைபிள் ஸ்டடிக்காகவும் சோத்தரிக்கிறோம். கைகளை இந்த தலைப்பிலே நீர் கொடுத்த வசனத்துக்கும் வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறேன். தொடர்ந்து விசுவாச குடும்பத்தாரை ஆசீர்வதியும். ஒவ்வொரு விசுவாச குடும்பத்தார் வீட்டை சுற்றிலும் அக்னி ரதமாயிருந்து பாதுகாத்து கொள்ளும். உள்நாட்டில் வியாபாரம் செய்கிற பிள்ளைகள், வெளிநாட்டில் வியாபாரம் செய்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். பரிசுத்தவான்களுக்கு நல்ல சுகபல ஆரோக்கியத்தை கொடு. அவங்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்த வாக்குத்தத்தை நிறைவேற்றிடும். ஆமென். நன்று இம்மையிலும் மறுமையிலும் உடைய கரம் இந்த புதிய அரசியலையும் செவவிட்டாரோடு இருக்கட்டும். இந்த நாட்களிலே காணப்படுகிற உயிர்கொல்லி என்ற ஆவி சபையாரை அணுகாதபடி சபை மக்கள் அனைவரையும் உடைய அன்பு கரத்தில் ஒப்பிடுகிறோம். ஒவ்வொரு வீட்டிலும் உடைய இரத்தத்தை தெளிக்கிறோம். இதா குமாரன் பரிசுத்த ஆவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல நன்மையும் என்றும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும்
உங்கள் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வருகை புரிந்து இருப்பதாக. அல்லேலூயா. கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பார்.